ஓகே, இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சயனைடோட செல்ஃப் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் பார்க்க போறோம். அது ஒரு நேம் ரியாக்ஷனும் கூட. வாங்க பார்க்கலாம். தோர்ப் நைட்ரைல் கண்டென்சேஷன். த்ரோப் நைட்ரைல் கண்டென்சேஷன் நேம்லேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் த்ரோப்புங்கிறது ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட், ஓகேவா? சார் ஜோஸ்லைன் ஃபீல்ட் த்ரோப் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் கெமிஸ்ட், ஓகே. அவர் கண்டுபிடிச்சனால அந்த த்ரோப்புங்கிற பேர் வந்திருக்கு. அடுத்தது நைட்ரைல் என்னது? நைட்ரைல் தான் சயனைடோட இன்னொரு பேர், ஓகேவா? ஸோ அந்த அப்போ என்ன சயனைடு கண்டென்சேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதனால அந்த நைட்ரைல்ங்கிற பேர் இருக்கு. கண்டென்சேஷன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆல்கஹால் கண்டென்சேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் என்ன நடந்திருக்கும்? 2 ஆல்டிகேட் கண்டென்ஸ் ஆகி ஆல்டால் கிடைச்சிருக்கும் இல்லையா? செல்ஃப் கண்டென்சேஷன். அதுவும் ஒரே ஆல்டிகேட் 2 ஆல்டிகேட் ஜாயிண்ட் ஆகி என்ன இருக்கும்? ஆல்டால் ஃபார்ம் ஆயிருக்கும். இங்கே அதே மாதிரி தான். ஆனால் நைட்ரைல் அதாவது சயனைடு கண்டென்ஸ் ஆகி என்ன கிடைக்கும்னா இமீன் கிடைக்கும். இமீன் என்னன்னா அது ஒரு ஜெனரல் குரூப்பு. சி டபுள் பாண்ட் என் இப்படி ஆக்சுவலி இல்லை ஒரு ஏதாவது ஆர் குரூப் ஏதாவது ஒன்று இருக்கலாம், ஓகேவா? இப்படி இருக்கிறது பேர் தான் என்னன்னா இம்மீன். இப்படி இருக்கிறது என்னது? இம்மீன், ஓகேவா? IMINE, ஓகே, இம்மீன். ஓகே, இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதுவும் தெரிஞ்சுக்கலாம். சி டபுள் பாண்ட் என் அது இந்த இடத்துல ஆருக்கு பதிலாக OH இருந்துச்சுன்னா, அந்த ஆருக்கு பதிலாக OH இருந்துச்சுன்னா அது என்ன அப்படின்னா ஆக்சின், ஓகேவா? அது என்னது? ஆக்சின். சப்போஸ் இதே ஆருக்கு பதிலாக NH2 இருக்குன்னா, எல்லாம் அதே தான். NH2 இருந்துச்சுன்னா அது ஹைட்ரசோன், ஓகேவா? அது ஹைட்ரசோன், ஓகேவா? இதில் 3 ஒரே மாதிரி குழப்பிடக்கூடாதுனால லைட்டாக சொல்கிறேன். அதே மாதிரி இதோட ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது டாட்டாமிர்சன் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்று இருக்கும். அது என்னன்னா இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி ஒரு ஆர் இங்கே வந்தா அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்தா எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும் பாருங்க. இந்த டபுள் பாண்ட் என்ன சொன்னா, இந்த டபுள் பாண்ட்ல ஒரு பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆயிட்டு, ரைட்? அப்போ இங்கே டபுள் பாண்ட் இருக்கு, ரைட்? அப்போ அங்க ஒரு இதுல உள்ள ஒரு குரூப் இங்கே வந்து அந்த ஆர்ல உள்ள குரூப் ஆக்சுவலி. ஸோ அது இப்படி இருக்கும் பார்க்க, ஓகேவா? சப்போஸ் இது ஏதாவது ஆர் ஏதாவது இருக்கும், இதுல ஏதாவது CH2 மாலிகுலர் ஏதாவது வரும். இப்படி இருந்துச்சுன்னா இது என்னன்னா என்ன மீன்? இது என்ன மீன், ஓகேவா? பட் மற்ற இந்த 3மே இந்த ரியாக்ஷனுக்கு சம்மந்தம் இல்லாததான், பட் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த கண்டென்சேஷன்ல நமக்கு ஃபார்ம் ஆக போற மாலிகுல் வந்து இம்மீன். அது மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே ஓகே, நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சயனைடோட கண்டென்சேஷன். அப்போ நம்ம வந்து சயனைடு தான் கண்டென்ஸ் பண்ண போறோம். பட் எல்லா சயனைடும் கண்டென்ஸ் ஆகுது. இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. அல்பா ஹைட்ரஜன் உள்ள சயனைடு மட்டும்தான், அதாவது அல்பா ஹைட்ரஜன் உள்ள நைட்ரைல் மட்டும்தான் இந்த கண்டென்ஸை பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இப்போ சப்போஸ் இது கொடுக்குறேன், ஒரு பென்சன் ரிங் கொடுத்து CN கொடுக்குறேன். சயனைனா 3 நினைக்கிறேன். C ட்ரிபிள் பாண்ட் என்ன இருக்கும், ஓகே? அதுல வந்து 2 ட்ரிபிள் பாண்ட் என்ன இருக்கும். இந்த மாலிகுல் என்ன பண்ணாது? இந்த த்ரோப் நைட்ரைல் கண்டென்சேஷன் பண்ணாது, ஓகேவா? ஏன்? இதுல வந்து அல்பானா உங்களுக்கு என்ன தெரியும் நினைக்கிறேன்? குரூப் இதான் குரூப் இல்லையா? இந்த குரூப்புக்கு பக்கத்துல உள்ள கார்பன் தான் அல்பா. இது அல்பா, ரைட்டா? அப்போ இது பீட்டா, இதுவும் பீட்டா, இதுவும் பீட்டா. அடுத்து இது காமா, இது டெல்டா, சரியா? இதுல அல்பா கார்பன்ல ஹைட்ரஜன் இருந்தா அது அல்பா ஹைட்ரஜன், ரைட்? இதுல பாருங்க பென்சன் ரிங்ல உங்களுக்கு தெரியும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், அது ரீப்ளேஸ் பண்ணி அப்ப சயனைடே வந்திருக்கு. சோ இந்த இடத்துல என்ன இல்ல? ஹைட்ரஜன் இல்ல. இது த்ரோப் கண்டென்சேஷன் பண்ணாது, ஓகேவா? அப்போ இது பண்ணோம்னா ஒன்லி அல்கைல் நைட்ரேட்ஸ் தான் பண்ணும். அல்கைல் நைட்ரேட்ஸ்னா ஒரு CH3 CH2 CNO இல்லைன்னா வெறும் CH3 CNO இதெல்லாம் தான் பண்ணும், ஓகேவா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா அல்பால என்ன இருக்குன்னா அல்பா கார்பன்னா ஹைட்ரஜன் இருக்கு, ஓகே? அல்பா ஹைட்ரஜன் இருக்கு, இதெல்லாம் பண்ணும், ஓகேவா? ரைட், வாங்க அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சயனைடு மாலிகுல் எடுத்துக்கலாம். CH3 CH2 C ட்ரிபிள் பாண்ட் N, ஓகே? சயனைடு தான். ஏன் இப்படி எழுதுறேன்னா நம்ம ஈக்குவேஷன் அந்த ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதனால தான். தென் பிளஸ் இது செல்ஃப் கண்டென்சேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதே மாலிகுல் தான் ரிப்பீட் ஆகும், பட் அதையும் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ல எழுதுறேன். CH3 C இதான், ஓகேவா? CH3 CH2ல ஒரு H இங்கே இன்னொரு H கீழே எழுதுறேன், ரைட்டா? ஓகே, ரைட், புரியுது இல்ல? ரைட். அடுத்து என்னன்னா சயனைடு CN, புரியுதா? CH3 CH2 CN CH3 CH2 CN, ரைட்? செல்ஃப் கண்டென்சேஷன் ஒரே தான் 2 தடவை இருக்கு, ஓகேவா? ரைட். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ட்ரிபிள் பாண்ட்ல ஒரு பாண்ட் ஷிஃப்ட் ஆகி கார்பனுக்கு ஜாயின் ஆயிரும். இந்த பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி NH ஜாயின் ஆகும். இவ்வளவுதான் நம்ம த்ரோப் நைட்ரைல் கண்டென்சேஷன். இப்போ என்ன ஃபார்ம்னு சொல்லுங்க பார்ப்போம். இங்க எழுதலாமா? ஓகே, சொல்லுங்க. இப்போ CH3, ஓகே, இங்க அப்படி சொல்லுங்க. CH3 CH2, ஓகே, தெரியுதா? CH3 CH2. அடுத்தது கார்பன் ட்ரிபிள் பாண்ட்ல டபுள் பாண்ட் தான் இருக்கும். ஒரு பாண்ட் என்ன ஆயிட்டு மேல ஷிஃப்ட் ஆயிட்டு. ஸோ இங்க வந்துட்டு இங்கே நைட்ரஜன், ஓகேவா?
அடுத்தது இங்க ஒரு பாண்ட் ஷிஃப்ட் ஆச்சு, யாரு கூட ஜாயிண்ட் ஆயிருக்கும், இந்த கார்பன் கூட ஜாயிண்ட் ஆயிருக்கும், அங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், மேல அதுல ஒரு CH3 இருக்குது. ஓகே, தென் அதுல இருந்து ஒரு CN இருக்குது. ஓகே, அடுத்தது இந்த இது ஷிஃப்ட் ஆயிட்டு, ஓகே, இந்த இது ஷிஃப்ட் ஆயிட்டு. அப்போ இதுக்கும் இந்த கார்பன் ஹைட்ரஜனுக்கு இப்போ கனெக்ஷன் இல்லை, ஸோ இந்த ஹைட்ரஜன் தனியா இது கூட மட்டும் தான் இருக்கு. ஓகேவா, ரைட். ஓகே, ரைட். இப்போ ஞாபகப்படுத்தி பாருங்க, நான் இமீன் அப்படிங்கிறதுக்கு எப்படி போட்டிருந்தேன், C டபுள் பாண்ட் N ஒரு குரூப், இங்க டபுள் போடுங்க. இப்போ இதை அந்த லுக்கை பாருங்க, இந்த இடத்துல H இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, அந்த பக்கம் அந்த CH குரூப் அந்த சைடு இருக்கு, இங்க CH2 குரூப் இருக்கு. ஸோ எக்ஸாக்ட் என்ன குரூப், இமீன் குரூப் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இமீன் குரூப் ஆல்டால் கண்டென்சேஷன்ல ஆல்டால் ஃபார்ம் ஆகிற மாதிரி இந்த த்ரோப் நைட்ரைல் கண்டென்சேஷன்ல என்ன ஃபார்ம் ஆகுது, இமீன் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, இமீன் ஃபார்ம் ஆகுது. இங்க நம்ம நேம் பண்ணலாம், இமீன் எத்தனாவது கார்பன் இமீன். இப்போ சரி நேம் கொடுத்தீங்கன்னா ஹையர் ப்ரையாரிட்டியில் உள்ள தான் நேம் ஆரம்பிக்கணும். இதுல சைனைடு தான் ஹையர் ப்ரையாரிட்டி இல்லையா, ஸோ சைனைட்ல என்ன பண்ணுங்க, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5. ஓகேவா, நேம் கொடுக்க பார்ப்போம். இப்போ இது சைனைடு தான் இருக்கிறதுனால நம்ம நைட்ரைல் தான் சொல்லுவோம், கேள்விப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐபேக் நேமிங்ல சைனைடுக்கு என்னதான் நைட்ரைல் தான். ஓகேவா, ஸோ எத்தனை கார்பன் இருக்கு, 1 2 3 4 5 இருக்கு. அப்போ 5 ஆனது பென்டா. ஓகே தானே, பென்டா. ஸோ பென்டா பென்டேன். ஓகே, ஸோ இது என்னது, பென்டேன் நைட்ரைல். சும்மா பார்த்தோம்னா இந்த ரெண்டு குரூப் இல்லாம இந்த இம்னோ குரூப்பும் இந்த மெத்தில் குரூப் இல்லைன்னா அதுக்கு பேர் என்னது, பென்டேன் நைட்ரைல். ஓகே, பென்டேன் நைட்ரைல். இப்போ என்ன இருக்கு, செகண்ட் பொசிஷன்ல மெத்தில் இருக்கு, அதே மாதிரி தேர்ட் பொசிஷன்ல இமீன் இருக்கு, அது இமினோன்னு சொல்லுவாங்க. ரைட்டா, இமீனுக்கு ரைட் பண்ணும்போது ப்ரிஃபிக்ஸ்ல இமினோன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது மெத்தில் எம்னு ஆரம்பிக்கும் மெத்தில், இது இமினோ ஐன்னு ஆரம்பிக்கும். எதை ஃபர்ஸ்ட் எழுதணும், இமினோ தான் எழுதணும். ரைட்டா, இது ரைட்டா அழிச்சுக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ பாருங்க, அப்போ இது எத்தனை குரூப், 3. ஓகே, அப்போ 3 இமினோ. ஓகே, 3 இமினோ. தென் என்ன வரும், செகண்ட் பொசிஷன் என்ன இருக்கு, 2 மெத்தில், 3 இமினோ 2 மெத்தில் பென்டேன் நைட்ரைல். இதான் இந்த காம்பவுண்டோட நேம். ஓகே, சிம்பிள் இவ்வளவுதான் நம்ம த்ரோப் நைட்ரைல் கண்டென்சேஷன். இது நல்லா ஞாபகம் ஒரு விஷயம் என்னன்னா, செல்ஃப் கண்டென்சேஷன் ஞாபகம், அந்த அல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் ஞாபகம். ரைட், இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே ரியாக்ஷன் ஒரு கேட்டலிஸ்ட் ஒரு சால்வெண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதுல என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா சோடியம். ஓகேவா, சோடியம். அதே மாதிரி சால்வெண்ட் வந்து ஈத்தர். ஓகேவா, இதான் பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் திஸ் ரியாக்ஷன் கண்டென்சேஷனுக்கு. ரைட்டா, நல்லா வச்சுங்க. த்ரோப் நைட்ரைல் கண்டென்சேஷனாலே உங்களுக்கு வச்சுங்க, த்ரோப்ங்கிற சயின்டிஸ்ட் நேம், நைட்ரைல் சைனைடோட கண்டென்சேஷன். ஸோ சைனைடு நீங்க இப்படி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, பாண்ட் ஷிஃப்ட் பண்ணாலே ப்ராடக்ட் எடுத்துடும். ப்ராடக்ட் தான் நம்ம இமீன் ப்ராடக்ட். நேம் எப்படி எழுதுன்னு தெரிஞ்சுங்க, சிம்பிள். மற்றபடி அவ்வளோதான் த்ரோப் நைட்ரைல் கண்டென்சேஷன். இது வந்து ஒரு சைனைடோட செல்ஃப் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். அல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிற சைனைடு மட்டும் தான் நடக்கும்போது நான் வச்சுக்கோங்க, அவ்வளோதான்.